நம்ம பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதெல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா தான் ஒரு சின்ன சின்ன வேலைகள் நமக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஃபீலாக இருக்குங்க. அதனால இந்த மாதிரி பாத்திரம் ஃபுல்லாக இப்போ வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நான் எப்பவுமே பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணுறேன், அதாவது சோப் போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எல்லா பாத்திரத்தையுமே இந்த மாதிரி தண்ணியில் நார்மலாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குவேங்க. இது வந்து உங்களுக்கு டபுள் வேலையாக தெரிகிற மாதிரி இருக்கும், அப்படியெல்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த மாதிரி செய்யும்போது பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா, அந்த ஸ்க்ரப்பரில் எந்த பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கவுண்டர் டாப்லேயே இந்த ஸ்டாண்டில் நான் வச்சுக்கிறதுனால அங்கே இருக்கிற பாத்திரமெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா எண்ணெய் பிசு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. நம்ம ஃபங்க்ஷன் டைமோ ஃபெஸ்டிவல் டைம் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அது அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. என்ன தான் வந்து நம்ம கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணாலும் அந்த பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் எண்ணெய் பிசுப்பாக இருக்குது இல்லைங்களா, அதனால மாதத்தில் ஒரு டைமாவது நீங்கள் அந்த மாதிரி எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு ஃபங்க்ஷன் டைமோ ஃபெஸ்டிவல் டைமோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. நார்மலாக நம்ம எப்பவுமே க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டயர்ட் எதுவும் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி டிப் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். எப்பவுமே கிச்சன் ஃபுல்லாக நீங்கள் டீப் க்ளீன் பண்ணாலும் சரிங்க, இல்லை கவுண்டர் டாப் மட்டும் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுற ஐடியா இருந்தாலும் நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுற பாத்திரமெல்லாம் சிங்கில் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாமே ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ண